தாழ்த்தி வணங்குகிறேன். தமிழ் இலக்கியத்தின் மீதும் சமூக மாற்றத்தின் மீதும் தீரா காதல் கொண்டு குழுமியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்று இத்திருவிழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் கூடியிருப்பது வெறும் இலக்கியத்துக்காக மட்டுமல்ல, சமரசமற்ற ஒரு பேனாக்காரரின் ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் ஒரு பேராளுமையும் எழுத்துலகை கொண்டாடவும் விவாதிக்கவும் கூடியிருக்கிறோம். ஆதவந்தி சென்யா என்ற பெயரை உச்சரிக்கும் போதே நமக்கு நினைவுக்கு வருவது துணிச்சலும் நேர்மையும் தான். இலக்கியம் என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது சமூகத்தை உருக்கும் ஆயுதமாகும். தன் எழுத்துக்கள் மூலம் இதனை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் ஆதவந்தி சென்யா அவர்கள். கதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, மேடை பேச்சு, நேர்காணல், ஏன் ரீல்ஸ் என பன்முக தளங்களில் இயங்கி வரும் தோழர் ஆதவன் தமிழ் நவீன இலக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு திசையை தீர்மானித்தவர். எழுத்து என்பது அதிகாரத்தை நோக்கி உண்மை பேசுவது என்ற இந்த சொல்லுக்கு உவமை நம்மளுடைய தோழர் ஆதவந்தி சென்யா. ஆம், எழுத்து என்பது அதிகாரத்தை நோக்கி உண்மை பேசுவது. இந்த வரிகளுக்கு பொருத்தமான உவமை நம் தோழர். இவரின் எழுத்துக்கள் யதார்த்தமும் சமரசமின்மையும் மட்டுமல்லாது கூர்மையான எல்லலும் அங்கதமும் கொண்டது. படிப்பவர்களை சிரிக்க வைக்க மட்டுமல்ல, சிந்திக்க வைப்பவர். உன் கடவுள்களின் கைகளில் ஆயுதங்கள் இருக்கும் வரை என் கைகளில் புத்தகங்கள் இருக்கட்டும். இதில் எவ்வளவு தீர்க்கமான ஒரு அரசியல், ஒரு பேர் அரசியலை எழுத்துக்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டிருப்பவர். வன்மைக்கு எதிரான அறிவை ஆயுதமாக ஏந்த சொல்லும் ஒரு பேர் அரசியலை இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. இன்னும் நிறைய வரிகள் இருக்கு, அதை மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சாதாரண வரிகளை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை விதைச்சிட்டு நம்ம அமைதி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இன்றைய பின்னணி நவீனத்துவ சூழலில் இலக்கியம் என்பது அதன் சமூக பொறுப்பிலிருந்து விலகி வெறும் நுகர்வு பொருளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இவரை போன்ற எழுத்துலகம், எழுத்துக்கள் வந்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சமாவது எழுத்தாளர்களும் சமூக அக்கறையோடு இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுது. இந்த கருத்தரங்கம் வெறும் பாட்டுரைகளோடும் பாராட்டு உரைகளோடும் நின்று விடாமல் அவரது எழுத்துக்கள் முன்வைக்கும் அரசியல் மற்றும் தத்துவார்ந்த கேள்விகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு தொடக்கமாக இந்த இடம், இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த ஆகச்சிறந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்று என்னுடைய இதனையே தலைமையுரையாகவும் அமைக்கிறேன். வரவேற்பு உரையோடு தலைமை உரையும் நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக